இன்று சிறப்பு விருந்தினர் உரை. TSS ஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபு, ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், ஸ்மார்ட் லைன் ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ், சூலூர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடான நாலேஜ் ஸ்கூலிங்லேருந்தே நமக்கு ஒரு பெரிய லெவலில் நமக்கு இல்லை. ஸோ அது நிறையா வெளியிலேருந்து தான் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. மேபி பை யூடியூப்லேருந்து பார்த்து கற்றுக்கலாம், இல்லை நிறைய நியூஸ் பேப்பர்ஸ், ஃபினான்ஸ் ரிலேட்டடான பேப்பர்ஸ் இதெல்லாம் பார்த்து கற்றுக்கலாம். இதுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கணும் ஆக்சுவலாக. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கைக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம ஹார்ட் அர்ன் மணிஸ் பூராமே இந்த ஃபினான்ஸ் டிசிப்ளின் இல்லை அப்படின்னா அது கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக ஃப்ரேம் பண்ணவே முடியாது. ஏன்னா டெய்லி நமக்கு இருக்கக்கூடிய செலவுகள் இதெல்லாமே நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு டியூ டு இன்ஃப்ளேஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். இதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறோமா? நம்ம ஏர்ன் பண்ணுற மணி சஃபிஷியண்ட்டாக இருக்கா? ஏன்னா நம்ம வி ஹாவ் மெனி கோல்ஸ், ஃப்யூச்சர் கோல்ஸ் இருக்கும். குழந்தைங்களுக்கான படிப்பு செலவுலேருந்து அவங்க ஃப்யூச்சரை திங்க் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வி நீட் மணி. இந்த மணிக்கு நம்ம என்ன மாதிரி பட்ஜெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இதில் நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நம்ம சம்பாதிக்கிறது நமக்கே பத்துறதில்லை சார், பட் இது எப்படி நான் இதில் சேமித்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வாழ்க்கை தரம் அப்படியே தான் இருக்க போகுது. எந்த பெரிய மாற்றமும் வராது. ஏன்னா சம்பாதிக்கிறது சரியாக போச்சு, சாப்பாட்டுக்கு சரியாக போச்சு, ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு சரியாக இருக்குது, சேமிப்பு பற்றி யோசிக்கவே முடியலையே சார் அப்படின்னு தான் நிறைய பேர் வர்றாங்க. ஏன்னா நான் வாங்குறது லோவர் இன்கம், லைக் 20,000 rupees, 25,000 rupeesக்குள்ளே தான் சார் என்னோட மந்த்லி இன்கம் இருக்குது. ஸோ நான் எப்படி என்னோட ஃபினான்ஸை நான் பிளான் பண்ணுறதுன்னு ப்ராப்பராக தெரியல, கைட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வர்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் அப்படின்னாவே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அவங்களோட டைம் ஆகட்டும், அவங்க கொடுக்குற டிப்ஸ் ஆகட்டும், இதுக்கெல்லாம் நாங்கள் பே பண்ணணுமோ, அதிகமாக பே பண்ணணுமோ, இதனாலேயே தயங்குறாங்க. ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டை அப்ரோச் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. நம்ம எப்படி ஒரு ஃபேமிலி டாக்டர் கிட்ட போகிறோமோ, லைக் ஏதாவது ஒரு மெடிக்கல் ரிலேட்டடாக இஷ்யூக்கு ஃபேமிலி டாக்டர் கிட்ட போகிறோமோ, அதே மாதிரி டெஃபினட்டாக எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் எப்படின்னா, நான் சம்பாதிச்சிடறேன் சார், ஹார்ட் அர்ன் பண்ணி சம்பாதிச்சிடறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், பட் என்னால் ஒரு ஒரு ரொம்ப லோவர் கேட்டகரியில் தான் என்னால் இருக்க முடியுது. ஒரு வெல்த்தியராக போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. ஸோ நான் வெல்த் ஆக முடியுமா? ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க வெல்த்தியர் ஆகுறாங்க, பட் ஒரு சேலரி கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே தான் இருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். என்னால் முன்னேறவே முடியலையே, நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன். இதுக்கு நம்ம என்னன்னா, வில் கம் வித் ஒரு சொல்யூஷன். நான் டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸ் எல்லாமே எப்படின்னா, லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், அவங்கள ரிச் பண்ணணும். அதுதான் என்னோட கோலை எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ரிச்சர் ஆகிறது ஒரு பெரிய சாதனை கிடையாது. லோவர் இன்கம் குரூப்பில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்தோம்னா அவங்கள வெல்த்தியராக முடியுமா அப்படிங்கிறது தான் நான் பார்க்கக்கூடிய விஷயம். இதில் என்னென்னா, இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு 2-3 இருக்குது. அது நான் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஒன் பை ஒன்னா. பிஃபோர் பிளானிங், அதாவது என்னென்ன பண்ண போகிறோங்கிறதுக்கு முன்னாடி நமக்கிட்ட ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும். என்ன பிளானிங்னா, பட்ஜெட்டிங், ஃபேமிலி பட்ஜெட்டிங். அதில் பட்ஜெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்கமாக இருக்கலாம். ஒரு ஃபேமிலிக்கு ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போகிறவராக இருக்கலாம். ஒரு சில ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மினிமம் ஒரு எக்ஸல் ஷீட்டோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் இல்லை ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. மந்த்லி பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணுங்கள். என்ன மாதிரி பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணுறது? 3 கேட்டகரியாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஒன்று அத்தியாவசிய தேவைகள், நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. நீட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் எல்லாமே லைக் நீங்கள் ஒரு பால் மந்த்லி நமக்கு பால் செலவு இருக்கும், எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கும், கேபிள் இருக்கலாம், இன்டர்நெட் இருக்கலாம். தென் இதெல்லாம் அத்தியாவசியத்தில் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா இன்டர்நெட்டு கூட அத்தியாவசியத்தில் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி மந்த்லி
குழந்தைங்களுக்கு கட்டக்கூடிய ஃபீஸ் ஆகலாம், இது எல்லாமே வந்து நீட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கணும். ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்து இதெல்லாம் நான் தவிர்க்க முடியாது, மாதமானால் நான் இது பே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீட்ஸில் கொண்டு வந்துக்கணும், அதாவது அத்தியாவசிய தேவைகள். ரெண்டாவது கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா வாண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபிலிம் போகலாம், இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போகலாம், இல்லை துணிமணிகள் வாங்கலாம், ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஷூஸு, இந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். இதெல்லாம் வந்து வாண்ட்ஸில் வச்சுக்கோங்க. வாண்ட்ஸுங்கிறது வந்து என்னென்னா, அது தேவைப்படலாம், இல்லாமையும் போகலாம் அந்த பர்டிகுலர் மந்த்து. ஸோ அதுக்கான கேட்டகரைசேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தது சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸ் இது ரெண்டும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் ஒரு சேவிங் செக்மெண்ட்டே நீங்கள் டச் பண்ண முடியும். சேவிங் செக்மெண்ட்டில் நம்ம எப்படி சேவ் பண்ணலாம். ஸோ இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, இந்த மாதத்தில் இது என்னென்ன செலவுகள் தெரிஞ்சிருச்சுன்னா கிளாரிட்டி ஆன் சேவிங்ஸில் உங்களுக்கு ப்ராப்பராக வந்துடும். ஸோ அந்த சேவிங்ஸை நான் இதெல்லாம் சேவ் பண்ணலாம் சார். ஏன்னா என்னால் வந்து ஒரு 2000 ரூபாய் தான் சார் சேவ் பண்ண முடியும், இல்லை ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ணுறது பெரிய விஷயம் சார் அப்படின்னா ஃபைன், குட். அந்த சேவிங்ஸை நம்ம இதில் பண்ணலாம். இங்கே தான் வந்து நமக்கு கேட்டகரைசேஷன் வரும். ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, சார் பெரிய அமௌண்ட் இருந்தால் தானே சார் ஏதோ சேவ் பண்ண முடியும், ஒரு லேண்ட் வாங்க முடியும், இல்லை ஒரு கோல்டு வாங்க முடியும். பட் இந்த காசை வச்சு நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. லைக் ஆர்டி நிறைய போட்டிருப்பாங்க, பேங்க்கில் ஆர்டி போடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணி சிட்டு போடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு கேட்டகரி இருக்குது. இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிற கேட்டகரி எல்லாமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது வந்து நமக்கானது கிடையாது, இது ஏதோ பெரிய விஷயம் போல் இருக்குது, இதிலெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது அதில். அதுவும் இல்லாமல் அதெல்லாம் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கும் போல இருக்குது. நம்ம அதில் போனோம்னா ரிஸ்கி ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்கும். ஒய் ஷுட் வி டேக் ஸோ மச் ரிஸ்க்